Hi students, welcome to Entri. என்னோட பேரு பாண்டி மீனால். நான் ஒரு full stack web development mentor. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஒரு கோடிங் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல சின்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த சின்டாக்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கோடிங் பண்றது ரொம்பவே ஈஸியாயிடும். இப்ப நம்ம HTML டேக்ஸ் எல்லாமே என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் டேக், பேராகிராஃப் டேக், ஹெடர் டேக், ஃபூட்டர் டேக், இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். பட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேக்ஸை நம்ம விட்டுருப்போம். ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கோடிங் பண்றப்ப இது உங்களோட வேலையை குறைக்கும். ஸோ அந்த மாதிரியான சிட்டேஷன் எலமெண்ட்ஸை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க HTML இருக்கக்கூடிய சில முக்கியமான டேக்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். HTML டெக்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்றப்ப இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு இடத்துல நம்ம அட்ரஸோட ஃபார்மேட்ல உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அட்ரஸ் டேக் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க ஹைலைட் பண்றீங்க, அதுக்கு வந்து நீங்க கொட்டேஷன் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா Q டேக் அப்படிங்கிற இந்த சிட்டேஷன் எலமெண்ட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ நம்ம எழுதக்கூடிய பேராகிராஃப்ல எங்கேயாவது வந்து உங்களுக்கு அப்ரிவேஷன் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்ரிவேஷன் அப்படிங்கிற டேகை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா டேகுமே இன்னைக்கு வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வி கேன் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. index.html அப்படிங்கிற பேஜ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா HTML இன்ட்ரோடக்ஷன் பத்தின ஒரு ஸ்மால் பேராகிராஃப் ஒன்று நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு 2 HTML டேக்ஸ் தான் யூஸ் ஆயிருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா H1 டேக். H1 டேக் எதுக்காக யூஸ் பண்றோம்? நம்ம ஹெட்டிங்கை மென்ஷன் பண்றதுக்காகத்தான் H1 டேக் வந்து மென்ஷன் பண்றோம். அதுக்கு அடுத்தபடியா பேராகிராஃப்ல நான் சில டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதுல தான் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் செய்ய போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன டேக்ஸ் வந்து யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா HTML அப்படிங்கிற இடத்துக்கிட்ட பக்கத்துல வந்து இட்ஸ் அ கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்க நம்ம பக்கத்துல ஹோவர் பண்றப்ப எனக்கு எக்ஸாக்டா வந்து அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஸோ எந்த டேகுக்கு பக்கத்துல உங்களுக்கு அப்ரிவேஷன் வரணுமோ ஸோ இந்த HTML டேகுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ABBR அப்படிங்கிற டேகை வந்து அட்டாச் பண்ணிருங்க. ஸோ இந்த ABBR அப்படிங்கிறது அப்ரிவேஷனை குறிக்குது. இந்த அப்ரிவேஷனுக்கு நீங்க ஒரு டைட்டில் ஒன்று மென்ஷன் பண்ணணும். ஸோ டைட்டில் அப்படிங்கிறதுல நீங்க என்ன பண்ணலாம்? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிற அப்ரிவேஷனை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டூல் டிப் மாதிரி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு டாட் டாட் லைன் வரும். ஸோ இதுதான் வந்து அப்ரிவேஷன் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கிளையண்ட் கிட்ட தெரியப்படுத்துற மாதிரியான ஒரு இண்டிஷன். ஸோ இங்க நீங்க இப்படி பக்கத்துல போறப்ப ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிற டூல் டிப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டுக்கு கீழே ஒரு டூல் டிப் ஆட் பண்றதுக்கு இந்த ABBR அப்படிங்கிற சிட்டேஷன் எலமெண்ட்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அட் த சேம் டைம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேராகிராஃப் டேகுக்கும் ப்ரீ டேகுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். பேராகிராஃப் டேகை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் எலமெண்ட்ஸ் கொடுக்கறனாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்பேசஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற HTML-க்கும் இஸ் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கும் இடையில நான் நிறைய ஸ்பேசஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாலுமே இது வந்து நம்மளோட பேராகிராஃபை எந்த விதமான அஃபெக்டும் பண்ணாது. பட் இதுதான் வந்து பேராகிராஃப் டேகோட அட்வான்டேஜ். இதுல உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ப்ரீ டேக் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப இந்த ப்ரீ டேக்ல he is a good boy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஒன்று நான் மேக் பண்ணிருக்கேன். இதுல வந்து கலர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீ டேக் யூஸ் பண்ணா கலர்ஸ் வந்து இந்த மாதிரி கிரே கலர்ல தான் தெரியும். ஸோ இப்போ இந்த குட் பாய்க்கு நடுவுல நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்பேசஸ் ஆல்சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். இதுதான் பேராகிராஃப் டேகுக்கும் ப்ரீ டேகுக்கும் இருக்கக்கூடிய பிகஸ்ட் டிஃபரன்ஸ். ஸோ இதுல எந்த டேக் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டேக் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கலர்லெஸ்ஸா வரும். இதுல வேணும்னா நீங்க ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிட்டு கலர்ஸா மாத்திக்கலாம்.
ஸோ இந்த ப்ரீ டேகுக்குள்ள நான் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிட்டு கலர் அட்ரிபியூட் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ நான் இங்க வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துட்டேன்னா இங்க ப்ரௌன் கலர் வந்துடும். ஸோ ஸ்டைல்ஸ் வந்து நீங்க எந்த டேகுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் ஒரு இன்ஸ்டிடியூஷனோட அட்ரஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்கூல் பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி வெப்சைட்ல அட்ரஸ டினோட் பண்றதுக்காகவே HTML அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு டேக் இருக்கு. சோ அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ப்ரீ டேகுக்கு அடுத்தபடியா நான் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அட்ரஸ் டேக் ஒன்னு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ரேண்டமா நானா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்ரஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இட்டாலிக் ஃபாண்ட்ல தான் இருக்கும். இதோட கலர் ஃபாண்ட் நீங்க வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். ஸோ அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அட்ரஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்ல மென்ஷன் பண்ற அதே ஃபாண்ட்ல உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் டேக்கோட பெனிஃபிட். அடுத்து நம்ம பார்க்க போறது சிட்டேஷன் எலமெண்ட்ஸ்ல Q tag பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த Q tag எதுக்காக யூஸ் ஆகுதுங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் இருந்ததுன்னா ஹைலைட் பண்றதுக்காக நம்ம வந்து டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இது வந்து நம்ம கீபேட்ல இருந்து தான் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதை பெட்டர் ஆக்குறதுக்காகத்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Q tag வந்து ஹெல்ப் ஆக போகுது. சோ நான் இங்க ஒரு பேராகிராஃப் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். சோ இதுல எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராவர்ப் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல் இஸ் வெல் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பேராகிராஃப்க்கு ஸ்டார்டிங்ல நான் Q tag ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த Q tag வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இங்க க்ளோஸ் ஆகுது. ஸோ எனக்கு கொட்டேஷன் மார்க் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பதிலா நான் டபுள் கொட்டேஷன் சிம்பிளே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டேக் இருக்கு. ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. சோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா ப்ரீ டேகுக்கும் பேராகிராஃப் டேகுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அண்ட் அட்ரஸ் டேக் பத்தி பார்த்திருக்கோம், அப்ரிவேஷன் டேக் பத்தி பார்த்திருக்கோம், அண்ட் த சேம் டைம் கொட்டேஷன் மார்க் பத்தியும் பார்த்திருக்கோம். அண்ட் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் வந்து பாத்தீங்கன்னா BDL டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பை டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் இதோட அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து மிரர் மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸ்ல தெரியணும் அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்ஷனை RTL அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். BDO அப்படிங்கிற டேக் ஒன்னு யூஸ் பண்ணுங்க. சோ அந்த டேக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன். சோ திஸ் டெக்ஸ்ட் வில் பி ரிட்டன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இதுதான் என்னோட டெக்ஸ்ட். இதுல டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் RTL அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த டைரக்ஷனை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து நார்மல் ஒரு பேராகிராஃப்ல எப்படி உங்களுக்கு விசிபிளா தெரியுமோ அதே மாதிரி தான் தெரியும். சோ உங்களுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரணும் அப்படின்னா மட்டும் டைரக்ஷன் ஈக்குவல் டு RTL அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க. RTL அப்படிங்கிறது ரைட் டு லெஃப்ட்ங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான். சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆப்போசிட்டா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வந்து விசிபிளா தெரியும். சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டேக்ஸ் வந்து HTML நிறைய இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம HTML இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சில டேக்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இதெல்லாம் சின்ன சின்ன டேக்ஸ் வந்து நம்மளோட வேலையை சுலபமா மாத்துறதுக்காக இந்த டேக்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு வீடியோஸ்ல நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்ட டேக்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு வெப் டெவலப்பர் ஆகிடலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல். நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை IT ஃபீல்டுக்கு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.